என் பேர் கீர்த்திகா, வயசு 28, வயது 156 சென்டிமீட்டர், ராசி துலாம், நட்சத்திரம் சித்திரை, 3ஆம் பாதம், சாதி வன்னியில் நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 40,000 வாங்கிட்டு இருக்காங்கன்னா, கூட வந்து சகோதரி யாரும் கிடையாது. சகோதரிகள் 2 பேர் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. பேர் சர்மிளா, வயசு 41, வயது 156 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் கிருத்திகை, 1ஆம் பாதம், சாதி வன்னியில் கச்சராய சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 35,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் 2 பேர், சகோதரி யாரும் கிடையாது. நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. எங்கள் பேர் லதா, வயசு 27, வயது 161 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் சசுவனி, சாதி வன்னியில் சம்பூர சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்கம் இருக்காங்க. சம்பளம் மாதம் 38,000 வாங்கிட்டு இருக்காங்கன்னா, கூட பிறந்த சகோதரி யாரும் கிடையாது. சகோதரி 2 பேர், தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரை பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் சுமதி, வயசு 37, வயது 160 சென்டிமீட்டர், ராசி சிம்மம், நட்சத்திரம் பூசம், சாதி வன்னியில் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 25,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட வந்து சகோதர ஒருத்தங்க இருக்காங்க. சகோதரி யாரும் கிடையாது. கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் செல்லக்கிளி, வயசு 34, வயது 159 சென்டிமீட்டர், ராசி விருச்சிகம், நட்சத்திரம் மனுஷம், சாதி வன்னியில் நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 36,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட வந்து சகோதர ஒருத்தர் இருக்காங்க. சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் சந்திரலேகா, வயசு 29, வயது 161 சென்டிமீட்டர், ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோகிணி, சாதி வன்னியில் காளிகரைய சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்கம் இருக்காங்க. சம்பளம் மாதம் 75,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட வந்து சகோதரர் யாரும் கிடையாது. சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் பிடிச்சிருக்குன்னு விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க.